வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய பிரம்மோஸ் மிசைல்கள் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அதே போன்று இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் என்னென்ன இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எப்படி நமது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு, பாகிஸ்தான் விமானப்படையில எத்தனை விமானங்களை இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து டீட்டெயிலா பார்க்கலாம். ரெண்டாவது, சமீபத்தில் பேட்டியளித்த DRDO சேர்மன் இந்தியா ரஷ்யாவுடைய S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட அதிக சக்தி கொண்ட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வருவதா சொல்லியிருக்காரு. இந்தியா அப்படி என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா தயாரிக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது இந்திய படையில் பயன்பாட்டில் உள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட சிறந்ததா அப்படிங்கிறது குறித்து நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. இந்தியா ஆபரேஷன் சிந்தூர்ல தன்னோட மிலிட்ரி மைட் என்ன அப்படிங்கிறத பாகிஸ்தானுக்கு புரிய வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் பாகிஸ்தான் இந்த மோதலுக்கு பிறகு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு காரணம் பாகிஸ்தான் இந்தியா மீது லான்ச் செய்த ஃபத்தே 1, ஃபத்தே 2 போன்ற பாலஸ்டிக் மிசைல்கள் கூட இந்தியாவை தாக்கல. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் துருக்கியிடமிருந்து வாங்கிய அதிநவீன ட்ரோன்களையும் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சுட்டு வீழ்த்திட்டு பாகிஸ்தான் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியோட வலிமை என்ன அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து பாகிஸ்தான் அமெரிக்காவிடம் தங்களுக்கு பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்காக பாகிஸ்தான் அதிகாரிகள் அடங்கிய குழு தற்போது அமெரிக்காவுக்கு போய் அங்க லாபி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பாகிஸ்தான் விமானப்படைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. 4 to 5 பாகிஸ்தான் விமானங்களை இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதா சொல்லப்படுது. அதாவது பிரம்மோஸ் மிசைல்கள்னால தாக்கி அழிக்கப்பட்ட விமானங்கள் தவிர இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மட்டுமே 4 to 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதா சொல்லப்படுது. இதுல பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதுல இந்திய இஸ்ரேலிய கூட்டு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான MRSAM மிக சிறப்பா செயல்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆகாஷ் MK1 மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதில் சிறப்பா செயல்பட்டிருக்கு. MRSAM ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட 3 பாகிஸ்தான் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கு. இது தவிர ஆகாஷ் MK1 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு விமானத்தையும், S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னொரு விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கு. சும்மா பாகிஸ்தான் சொல்வது போன்று நாங்க 5 ரஃபேல் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இந்தியா கதை விடல. இந்தியா சொல்வதற்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு. அதாவது ஒரு விமானத்தை நமது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் தாக்கி அழிச்சதுன்னா அந்த தாக்குதலை ரடார்களை வச்சு ட்ராக் செய்ய முடியும். அதே போன்று டிஜிட்டல் எவிடன்ஸ் மற்றும் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் படையினர் பேசிக்கொண்ட கம்யூனிகேஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை இந்தியா சேகரித்து வச்சிருக்காங்க. இந்திய இஸ்ரேலிய கூட்டு தயாரிப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான MRSAM மிசைல்கள்
பாகிஸ்தான் விமானப்படைக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அதிவிரைவா பறக்கக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்துவதில் எம்ஆர்சாம் மிசைல்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கு. அதே போன்று இந்தியாவுடைய ஆகாஷ் MK1 உள்நாட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரு ஹை இன்டென்சிட்டி காம்பேக்ட் சினாரியோல பாகிஸ்தானின் JF-17 விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான தாக்குதல் அப்படின்னா அது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிகழ்த்திய தாக்குதல் தான். அதாவது பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான SAP 2000 எரிக்கை அவாக்ஸ் விமானத்தை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சுட்டு வீழ்த்தியிருக்கு. இந்த அவாக்ஸ் விமானத்தை கிட்டத்தட்ட 314 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பொழுது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு. இதுதான் இதுவரைக்கும் ஒரு பேட்டில் ஃபீல்ட் சினாரியோல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிகழ்த்திய ஒரு நீண்ட தூர தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய SAP 2000 எரிக்கை அவாக்ஸ் விமானம் பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ்ல பறந்து கொண்டிருக்கும் பொழுது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த விமானத்தை தாக்கி அழிச்சிருக்கு. இந்த தாக்குதல் மூலமா ஆபரேஷன் சிந்தூர்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பேட்டில் ஸ்பேஸை எப்படி டாமினேட் செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. பாகிஸ்தான் ஒரு அவாக்ஸ் விமானத்தை இழப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவாக்ஸ் விமானம் தான் ஒரு தாக்குதலுக்கு ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் போகும் பொழுது அந்த விமானங்களுக்கு தேவையான இன்புட்டை அவாக்ஸ் விமானத்தில் இருக்கக்கூடிய ரடார்கள் மற்றும் சென்சார்களை வச்சு கலெக்ட் செய்து ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு அனுப்பி வைக்கும். அவாக்ஸ் விமானங்கள் இல்லைன்னா ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் தனியாக இயங்குவது ரொம்பவும் கடினம். ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்திய விமானப்படை இந்திய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் நடத்திய தாக்குதல்களை ரொம்ப கிளியரா எக்ஸாமின் செய்து இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ், தாக்கி அழிக்கப்பட்ட விமானங்களோட புகைப்படங்கள், சிக்னல் இன்டர்செப்ட்ஸ் போன்ற பல்வேறு ஆதாரங்களை ஒருங்கிணைத்து தான் பாகிஸ்தான் 4-5 விமானங்களை இந்தியாவின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு இழந்திருக்காங்க அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இது தவிர தரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த SAP 2000 அவாக்ஸ் விமானத்தையும் பாகிஸ்தான் இழந்திருக்காங்க. 3 F-16 விமானங்கள் மற்றும் ஒரு C-130B டிரான்ஸ்போர்ட் விமானத்தையும் பிரம்மோஸ் மிசைல் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீனா மற்றும் துருக்கியிடமிருந்து வாங்கிய 10க்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் பாகிஸ்தான் இழந்திருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நமது எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு தற்போது புரிய வந்திருக்கும். ஆபரேஷன் சிந்தூர் நமது எதிரிகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை அப்படின்னு இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. என்னதான் எம்ஆர்சாம், ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மற்றும் S-400 போன்ற அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்தியாவிடம் இருந்தாலும் இந்தியா தன்னோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சிகளை செய்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் பேட்டியளித்த DRDO சேர்மன் சமீர் வி காமத் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது ப்ராஜெக்ட் குஷா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்தியா ஒரு அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வருவதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது ரஷ்யா இந்தியாவுக்கு ஆஃபர் செஞ்சிருக்க S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகராக ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பம் கொண்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்க போகுது. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தற்போது உலகில் உள்ள தலை சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு கடுமையான போட்டியா இருக்கும் அப்படின்னு DRDO சேர்மன் சொல்றாரு. இந்தியாவின் புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தயவு செஞ்சு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களோடு
கம்பேர் செய்யாதீங்க அப்படின்னு டிஆர்டிஓ சேர்மன் சொல்றாரு. ஏன்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விட மிகவும் அதிநவீன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா நாங்கள் டெவலப் செய்து வர்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் 3 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் இருக்கு. 150, 250 மற்றும் 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்குவதற்கு வெவ்வேறு விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் அட்வான்ஸ்டு லாங் ரேஞ்ச் சர்வேலன்ஸ் மற்றும் ஃபயர் கண்ட்ரோல் ரடார் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால டார்கெட் அதிக தூரத்தில் இருக்கும் பொழுதே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். தற்போது இந்தியாவிடம் MRSAM அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு. இந்த MRSAM மிசைல்னால அதிகபட்சமா 80 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதே போன்று S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த MRSAM மற்றும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு இடையில் இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இப்படி செய்வதன் மூலம் பல அடுக்குகள் கொண்ட இந்தியாவின் மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகப்பெரிய அளவில் வலிமை அடையும். BEL நிறுவனம் ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 12 முதல் 18 மாதங்களில் தயாரித்து தருவதா சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு 12 முதல் 36 மாதங்கள் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்படும். அதற்கு பிறகு 2029 வருடத்தில் இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் இந்திய படையில் இணைக்கப்படும். இந்த ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் M1 அப்படிங்கிற ஒரு இன்டர்செப்டார் மிசைல் இருக்கு. இந்த இன்டர்செப்டார் மிசைல் தான் 400 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிப்பதற்கு இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இது தவிர M2 மற்றும் M3 அப்படிங்கிற 2 விதமான இன்டர்செப்டார் மிசைல்கள் இருக்கு. ப்ராஜெக்ட் குஷா திட்டம் 2022 வருடமே தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமா உருவாக்கப்படும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பாக சொல்லணும்னா ஃபைட்டர் ஜெட் விமானம், க்ரூஸ் மிசைல்ஸ், ப்ரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில வகை பேலஸ்டிக் மிசைல்களை கூட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அழிக்க முடியும். இந்தியாவுடைய பேலஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு லேயரா இணைக்கப்பட உள்ளது. ரஷ்யாவுடைய S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஏரியல் டார்கெட்டுகளையும் தாக்கி அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் மிசைல்களை கூட S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தாக்கி அழிக்க முடியும். அப்போ ப்ராஜெக்ட் குஷா திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செய்யும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் ஹைப்பர்சானிக் மிசைல்களை இன்டர்செப்ட் செய்ய முடியும். இந்தியா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களுக்கு தேவையான அதிநவீன ரடார்களை உருவாக்குவது, இன்டர்செப்டார் மிசைல்கள் டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான சீக்கர்களை தயாரிப்பது, மிசைல்களை உந்தி தள்ள பயன்படுத்தும் ப்ரொபல்சன் டெக்னாலஜிகளை டெவலப் செய்கிறது போன்ற பல்வேறு துறைகளில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக தான் இந்தியாவால் S-500 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு நிகரான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவிலே தயாரிக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.